உலக செய்திகள். நெல்லை மேலபாளையத்தில் காய்கறியிலிருந்து மின்சாரம் எடுக்கும் திட்டம் துவக்க விழா நடைபெற்றது. இதில் மாநகராட்சி மேயர் கலந்து கொண்டார். அவருடன் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இதுலேருந்து போகிற டேங்க்ஸ் போகிற வேஸ்டேஜ் எல்லாமே அந்த டைஜஸ்டில் ஸ்டோர் ஆகும். இதுலேருந்து ஸ்டோர் ஆகி ஒரு 20% ஸ்டோர் ஆகி அதுலேருந்து வர கரெக்டாக கேஸ் வந்து 10 to 50 இதுலேருந்து ஸ்டோர் ஆகும்போது தான் கேஸ் மாட்டாங்க ஸ்டோர் ஆகி கமிஷன் மறக்காம மேடம் கொஞ்சம் உள்ள வாங்க அந்த சீட் பேருங்க எல்லாம் குனிஞ்சு போயிருங்க. அடிங்க பாருங்க பேசதான் காட்டுங்களேன். ஏத்துமாங்க எல்லாம் போயிட்டு இருக்கு. வாங்க இடம் இல்லை, கொஞ்சம் நெருக்கிட்டு வைங்க. தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆலோசனையின்படி திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் தாவர வகை மற்றும் ஈரப்பதை கழிவுகளை பயன்படுத்தி பயோமத்தின் எரிவாயு மூலம் மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் இன்று துவக்கப்பட்டுள்ளது. இது பயன்பாட்டிற்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோவாட் மின்சாரம் ஒரு மணி நேரத்துக்கு தயாரிக்கப்பட உள்ளது. அப்படி 400 கிலோவாட் தயாரிக்கும் போது இதன் மூலம் தயாரிக்கக்கூடிய கரண்டை மின்சாரத்தை அப்படி ஸ்ட்ரீட் லைட்டுக்கு பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்துள்ளோம். இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய் எஸ்டிமேட்டில் இந்த வேலை இன்றைக்கி துவக்கப்பட்டுள்ளது. இதற்காக தமிழக முதலமைச்சர் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு எனது சார்பாகவும் திருநெல்வேலி மாநகராட்சி மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.